Daily. Taste the Daily. என்னால எதுவும் யோசிக்க முடியாம தான் நான் வெளியே வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தேன். செத்து போயிடலாம் போல இருந்துச்சுக்கா. நீங்க தான் தலையில இடியே விழுந்தாலும் அப்படிலாம் யோசிக்க கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அதான் என்ன செய்யறதுன்னு தெரியாம பிரம்ம புடிச்ச மாதிரி அப்படியே உட்கார்ந்துட்டேன். என்ன விக்ரம், இவ்ளோ கேவலமா நடந்திருக்கான் அந்த ராஸ்கல். பணத்துக்காக அக்கா புருஷனே வீட்ல இருக்கிற சின்ன பொண்ணை கூட்டிட்டு போய் அந்த ஆள் கிட்ட வித்திருக்கான். அந்த ஆள் இவகிட்ட தப்பா நடந்திருக்கான். இதெல்லாம் சினிமாவிலையும் கதையிலயும் தான் நடக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நிஜத்திலயும் இப்படி நடக்குதா? இந்த மாதிரி மிருகங்கள்லாம் நம்மள சுத்தி இருக்காங்களா? ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு விக்ரம். திவ்யா, நீ இப்பே கிளம்பிய கூடவா? அது என்ன கம்பெனி, அந்த ராஸ்கல் யாருன்னு காட்டு. அவனையும் உன் மாமனையும் ஒன்னா கட்டி தெருவுல இழுத்துட்டு போறேன். என் வேலையை போனாலும் பரவாயில்ல. அவனுங்களை ரோட்ல நிறுத்தி அடிச்சு தோலை உரிக்கிறேன். வா என் கூட வா. இந்த மாதிரி பர்வட்ஸ்லாம் உயிரோட இருக்க கூடாது, புரியுதா? நல்லா அடி அடின்னு அடிச்சாதான் சரியா வரும். அவன் யாருன்னு மட்டும் காட்டு. ஐயோ வேணாம் சார், இந்த விஷயம் மட்டும் உங்களுக்கெல்லாம் தெரியும்னு தெரிஞ்சா அப்புறம் என் மாமா என் அக்காவை உயிரோடயே விட்டு வைக்க மாட்டாரு சார். வீட்டுக்குள்ளேயே வெட்டி புதைச்சிடுவாரு சார். ஒவ்வொரு தடவையும் அவர் அதை சொல்லிதான் சார் மிரட்டுறாரு. அப்போ நீ உன் மாமா பண்றதெல்லாம் பொறுத்துட்டு தான் போக போறியா? திவ்யா, உன் மாமன் சொல்ற மாதிரி எல்லாம் அவன் நடந்துட முடியாது. உன் வீட்டுக்கு வெளியே போலீஸ், கோர்ட்டுன்னு நிறைய அமைப்பெல்லாம் இருக்கு. அதெல்லாம் உன் மாமனை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காது. இங்க பிரச்சனையே அதான் சார். கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், போலீஸ், கோர்ட்டுன்னு இதெல்லாம் வீட்டுக்கு வெளியில இருக்கு. இது மாதிரி வக்ரம் பிடிச்சவங்க, தப்பு பண்றவங்க எல்லாருமே வீட்டுக்கு உள்ள இருக்காங்க சார். எங்களை சித்திரவதை பண்ணியும் எங்களை மிரட்டியுமே அவங்க எல்லாரும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் நேரடியா கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வைங்களேன், கண்டிப்பா என் அக்கா வாழ்க்கை போயிடும் சார். அப்புறம் என் அக்கா ரோட்டுக்கு தான் சார் வரணும். இதெல்லாம் எப்படி சார் என்னால தாங்கிக்க முடியும்? விக்ரம், இந்த விஷயத்தை இப்படி ஹேண்டில் பண்ணா என்ன? திருடனுக்கு தேள் கொட்டின கதை தான். சரியா? குட். இந்த மாதிரி உமனைசர்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி தண்டனை தான் கொடுக்கணும். எப்பயும் டிஃப்ரெண்டா தான் யோசிக்கிற. குட். இந்த பனிஷ்மெண்டே கொடுக்கலாம். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். அந்த ராஸ்கலை சும்மா விடக்கூடாது. அவகிட்ட எவ்வளவு பணம் வாங்கினான்னு சொன்ன உன் மாமன்? 25,000 சார். ஆஹா. நீ ப்ரொசீட் பண்ணு. இந்த வீட்ல நான் தான் எல்லாரையும் அதிகாரம் பண்ணி வேலை வாங்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப விடிஞ்சதுல இருந்து எல்லா வேலையும் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு கூட அசந்து உட்கார கூட முடியல. இந்த இனிய பாவி இப்படி பண்ணிட்டாளே. பாத்தியா? இவ கொஞ்சமாச்சும் இப்பயாவது வேலை செய்யட்டும்.
அப்பதான் அவ கொழுப்பெல்லாம் குறையும். அப்பா அதுக்குள்ள உடம்பெல்லாம் வேர்த்து போச்சே. அமுதா, என்ன நீ? என்னவா மாப் போடாம இங்க நின்னு ஜாலியா தண்ணி குடிச்சிட்டு இருக்கியா? இல்ல நீ, இவ்வளவு நேரம் மாப்பு தான் போட்டுட்டு இருந்தேன். எனக்கு தாகமா இருந்ததுன்னு கொஞ்சம் தண்ணி குடிச்சேன். அமுதா சித்தி, எனக்கும் நீங்க வேலை பாக்குற மாதிரி எல்லாம் தெரியலையே. சும்மா ஓபி அடிக்கிற மாதிரி தான் தெரியுது. யாழினி, நீயும் அண்ணி கூட சேர்ந்து என்ன கேலி பண்றியா? போன மாதிரி என் சொல் பேச்சு கேட்டு அமைதியா இருந்த. இப்போ நீயும் என்ன அதிகாரம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டல. எனக்கும் ஒரு காலம் வரும், அப்போ உங்களை பாத்துக்கிறேன். ஏய், என்ன யாழினிய மிரட்ட ஆரம்பிச்சிட்டியா? பயம் எல்லாம் விட்டு போச்சா? இல்ல இல்ல நீ பின்ன என்ன? நான் என் வேலையை பாக்குறேன். மாப்பு போடு. போடு. யாழினி, நாம செஸ் விளையாடலாம். செஸ் விளையாட தெரியும்ல? தெரியும் அத்தை. எனக்கு தெரியாது, நீ சொல்லி கொடு, நான் கத்துக்கிறேன். நான் போய் போர்டு எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வா. அத்தை, இது எனக்கா? இப்போ இந்த பிரவுன் ராணி இருக்குல்ல, இது வந்து இதா? இல்ல இல்ல அது இல்ல. ஆ, இந்த பிரவுன் கட்டத்துல இத வைக்கணும். அதே மாதிரி இந்த வெள்ளை ராணிய வெள்ளை கட்டத்துல வைக்கணும். ஓகே. அடுத்தது ராஜா. இதா? அதான். ஓகே. இது பக்கத்துல இங்க வைங்க. வச்சாச்சு. ராஜா ராணிய பக்கத்து பக்கத்துல வச்சாச்சு. மந்திரியா? மந்திரி. இதான் மந்திரியா? ஒண்ணு மட்டும்தான் இருக்கு. இத எடுத்து ராஜா ராணி பக்கத்துல வைக்கணும். ஆமா, ராஜா ராணி பக்கத்துல தானே இருக்கணும். அடுத்தது குதிரை. இந்த குதிரை எடுத்து மந்திரி பக்கத்துல இப்படி வைக்கணும். இதையும் வச்சுட்டேன். இப்போ இதெல்லாம் சிப்பாய். சிப்பாய் சிப்பாய். இங்க வந்து முன்னாடி இருக்கிற ரோல இப்படி வைக்கணும். சிப்பாய் எல்லாம் இப்படிதானே இருக்கணும். என்ன கலாய்க்கிறதுக்காக தெரியாத விளையாட்டெல்லாம் உட்காந்து விளையாடிட்டு இருக்கீங்களா? இருங்க, எனக்கும் ஒரு காலம் வரும், உங்களை பாத்துக்கிறேன். Taste Daily. Taste the Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.